சீமான போல கலிசடையா, பொறுக்கியா, எச்ச பொறுக்கியா, கேடு கட்டவனா? ஃபர்ஸ்ட் இவன் வந்து இவனுடைய முன்னாள் பொண்டாட்டிகளில் ஒருத்தியான விஜயலட்சுமி அடிக்கடி சொல்றாங்களே, அங்க போர் நடந்துட்டு இருக்கும் போது இவன் வந்து விஜயலட்சுமி கூட என்ன பண்ணிட்டு இருந்தான்னு, வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை தின்னு குடிச்சிட்டு ஊரு சுத்திட்டு உலகம் சுத்திட்டு திரியற நாயி பொறுக்கி, நீ என்னத்த நீ வந்து பெரிய புடிங்கி தள்ளிட்ட? உனக்கு என்ன வந்து உன் கூட என்ன விவாதத்துக்கு வரணும்? டே, நான் கூப்பிடுறேன். உனக்கு பெரியார் என்ன மயிறு? உனக்கு வந்து பெரியார் வந்தாலும் உனக்கு ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை. உனக்கு பெரிய பெரிய எங்க தலைவர்கள் எல்லாம் வந்து விவாதத்துக்கு வர வேண்டியதில்லை. நான் கூப்பிடுறேன்டா. உன் வாய் பேச்சு வீரமெல்லாம் வந்து வேற எங்கேயாவது வச்சு. சீமான் அப்படிங்கிற இந்த கலிசட நாயி ஊர்ல எப்படியாவது நம்ம பேசப்படணும். இந்த ஊரு உலகம் எப்படியாவது நம்மள பேசிட்டே இருக்கணும். அதுக்கு ஒழுக்கமா, யோக்கியமா, நல்லவனா, நேர்மையானவனா இருக்க முடியாதவன், உதாரணத்துக்கு சீமான போல கலிசடையா, பொறுக்கியா, எச்ச பொறுக்கியா, கேடு கட்டவனா? ஃபர்ஸ்ட் இவன் வந்து இவனுடைய முன்னாள் பொண்டாட்டிகளில் ஒருத்தியான விஜயலட்சுமி அடிக்கடி சொல்றாங்களே, அங்க போர் நடந்துட்டு இருக்கும் போது இவன் வந்து விஜயலட்சுமி கூட என்ன பண்ணிட்டு இருந்தான்னு, இவன் அதையெல்லாம் தான் நான் ஒரு மிகப்பெரிய போராளின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து இவன் செய்யற போறதான் பெரிய போராளின்னு சொல்றான்னு அப்படிதான் தோணுது. அப்ப இவன் வந்து இவன் பாருங்க, அந்த ஒரு முன்னாள் பொண்டாட்டிகளில் ஒருத்தி ஏமாத்தினதுக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டி உங்களை என்னைக்காவது ஒரு நாள் உங்களை திட்டி இருக்காங்களான்னு சொல்லி கேட்டா அதுக்கு சொல்றான், ஏப்பா உனக்கு வந்து அவதான் கிடைச்சாளா, கொள்ளையில வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு. இவன் எப்பேற்பட்ட பொண்டாட்டியா இருப்பான். இந்த கலிசட கூட்டங்க தான் இப்படியெல்லாம் ஏதாவது கேடு கெட்டத்தனம் செஞ்சு மக்கள் நம்மள பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம். இவனுக்கெல்லாம் வந்து இதுல வேற இருகை கூப்பி அழைக்கிறாராம் விவாதத்துக்கு. வாங்கல், நான் தயாராக இருக்கிறேன். பெரிய WW அண்டர்டேக்கரு அப்படியே இப்படி நின்னுட்டு எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திட்டு இன்னும் வேற யாராவது வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். டே, நீ போன பொங்கலுக்கு இதே மாதிரி தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமி தோழருடைய கணவர் வந்து உன்னை வந்து வாடான்னு சொல்லி கூப்பிட்டாருல்ல, அவர் கூப்பிடல, அவரை நீ ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட வாடா அப்படின்னு சொல்லி. எவனாவது இப்ப எப்படி பேசுறான், வாங்க வாங்க வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு வடிவேலாட்ட. அதே போல அப்பவும் இவன் பெரிய புடுங்கியாட்ட கூப்பிட்டான். இவன் எப்பவுமே வந்து பேச்சுல பெரிய புடுங்கியாட்டத்தை காட்டிக்குவான். அவர் என்னட்டாருன்னா, அவர் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சது இவன் சொன்னான். நான் தயாரிடா வாடா அப்படின்ட்டாரு. நான் ரெடியா இருக்கிறேன்டா, ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கிறேன்டா அப்படின்ட்டாரு. இவன் போவே இல்லை. இதுதான் சீமான். பெரிய இப்ப கூப்பிடுறான், வாங்கல், நான் மாவோவை போல் கையை விரித்து நிற்கிறேன் நம்பா. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கவுண்டமலைத்தல் பிரச்சனை ஆனப்ப அப்படிதான் சொன்னான். இப்ப இருகை கூப்பி அழைக்கிறானா. டே, உன் கட்சியில ஜெகதீச பாண்டியன் உனக்கு போன் பண்ணாரு, நம்ம நிலைப்பாடு இது தவறு, உங்களுக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல, புரிய வைக்கிறதுக்காக அவரு பாவம் உனக்கு கூப்பிட்டுருக்காரு, நீ வந்து திருந்துவே, சொல் பேச கேப்பையே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு. அத வந்து போன் அட்டன் பண்ணி அவர் கூட பேசுறதுக்கு யோக்கியது இல்லை, உங்ககிட்ட பதில் இல்லை மயிறு, நீ பெரிய புடுங்கி. இவர் அப்படியே தமிழ்நாட்டுல இவர் கூட எவனுமே வந்து போட்டிட்டு ஜெயிக்க முடியாத மாதிரியும், இதுக்கு முன்னால வந்து இவர் நின்ன எல்லா இடத்துலயும், இவர் பேசின எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு புடுங்கி தள்ளிட்டு வந்தவன் நடத்த இவனுடைய பேச்சு. நீ என்னத்த நீ வந்து பெரிய புடுங்கி தள்ளிட்ட? உனக்கு என்ன வந்து உன் கூட என்ன விவாதத்துக்கு வரணும்? டே, நான் கூப்பிடுறேன். உனக்கு பெரியார் என்ன மயிறு? உனக்கு வந்து பெரியார் வந்தாலும் உனக்கு ஒன்றும் இது பண்ண வேண்டியது இல்லை. உனக்கு பெரிய பெரிய எங்க தலைவர்கள் எல்லாம் வந்து விவாதத்துக்கு வர வேண்டியதில்லை. நான் கூப்பிடுறேன்டா. நீ இப்ப என்ன நல்லா பேசுனியோ இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட நான் விவாதிக்கிறேன்டா. நீ பேசுனது எல்லாமே வந்து அந்த புத்தகங்களில் இருக்கிற ஒரு மணி நேரம் பெரியார் பேசியதை பெரியார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3.5 மணி நேரம் பேசுறவரடா. அதுல நீ வந்து 1 நிமிஷத்தை வந்து இடையில எடுத்து கட் பண்ணிட்டு நீ வந்து பாருங்கள் இப்படியா அப்படியா அப்படின்னு நீ அழாத. நீ எப்படி சீன் போடுவேன்னு வேற யாராவது சொல்லு. உன் யோக்கியத மசர் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் கூப்பிடுறேன் விவாதத்துக்கு. நீ இப்ப என்னென்னலாம் உளர்றையோ, இதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் உளறனையோ அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து உனக்கு காட்டுறேன். அந்த புத்தகங்கள் இருக்குது, பெரியார் பேசின புத்தகங்கள் இருக்கு. நீ வர்றையா? நீ பெரிய புடுங்கிதானே, நீ வா, நான் உனக்கு வந்து விவாதத்துக்கு வர்றேன்.
பெரிய அப்படியே வீராதி வீரநாட்டு தான் பேசிக்கிறது. உன் கட்சியில இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொருத்தரும் போறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? செயலவை கூட்டத்துல நான் பேச வந்தேன், என்ன விடல. நான் அவர்கிட்ட சில கேள்வி கேட்கன்னு நினைச்சேன், அதுக்கு அவர் விடல, அதனால வெளியேறுகிறேன். அவர் எதையுமே பேசுறது ஒண்ணா இருக்குது, நடக்கிறது ஒண்ணா இருக்குது, அதனால நான் இந்த இதுல இருந்து வெளியே போறேன். ஏண்டா, உன் கட்சியில இருக்கிற சாதாரண தொண்டர்களுக்கு நீ ஒரு பதில் யோக்கியமா சொல்ல முடியல. இதுக்கு முன்னால உன் கட்சியில விக்னேஷன் ஒரு தம்பி ஒரு உரிமை போராட்டத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அந்த உரிமை நம்மளுக்கு கிடைக்கணும்னு, காவிரி நீர் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீ அந்த பையன் இறந்ததுக்கு அவங்க குடும்பத்துக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை அவங்க அம்மாவுக்கு தரல. அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், அந்த ஆபரேஷன் பண்ணி இந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி செத்து போன பையனுடைய பணத்தை வச்சும் அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யறன்னும் வெளிநாட்டுல இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை தின்னு குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு உலகம் சுத்திட்டு திரியற நாயி, நீ ஒரு பொறுக்கி. நீ பெரியாரையும் பெரியாரின் தொண்டர்களையும் பெரியாரி தலைவர்களையும் நீ கேள்வி கேட்கிறேன்டா மயிறு. நீ வா, உனக்கு நான் பதில் சொல்றேன், சரியா? நீ பெரிய புடுங்கியாட்டு, உனக்கு தேவை என்ன தெரியுமா? இளவு வீடோ கல்யாண வீடோ, அங்க நம்மளை காரி துப்புனாலும் சரி பாராட்டினாலும் சரி எப்படியாவது நம்மள பேசணும். லட்சியம் நோக்காது ஒண்ணுதான், அதை வச்சு வாங்கி திங்கணும், புடைக்கணும், நக்கி புடைக்கணும், அதுதான் உன் லட்சியம், சரியா? இதுக்கு ஏன்டா தமிழ் தேசியம், பிரபாகரன், பெரிய பெரிய போராளி பேர்ல எதுக்கடா வச்சுக்கிறான்? உன்னடா போயிடறடா. பிடல் காஸ்ட்ரோல இருந்து அங்க இங்க ஜெர்மன், ஆபிரகாம் லிங்கன், அம்பேத்கர், அது இது பெரிய புடிங்கதான். நீ அவங்க பேரைகளை உச்சரிக்கிற உனக்கு யோக்கியது இருக்கா? விஜயலட்சுமிக்கு பதில் சொல்றா. விஜயலட்சுமி காரி துப்புறாள உன்ன, நீ எதுக்கடா உன்ன பிரபா ஒரு 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 இவனுக்கு பணம் தர்றதுல ஒருத்தங்களாவது யோ மானம் போகுதியா, நீ அயோக்கி பையன், நீ பிரபாகரன் பேரை சொல்லாதன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்களாவது இல்ல புலி இயக்கத்துல இருக்கிறவங்களாவது இனிமேல் பிரபாகரன் பேரை சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற. ராஜபக்சேவை நாங்க விடுறோமோ இல்லையே என்ன பண்றோமோ அது வேற. அவனை நீ சொல்லிடுறதுன்னு சொல்லிட்டு உன்னை உதைக்கணும். அவங்கதான் உண்மையான புலிகள் இயக்கத்தை சார்ந்தவங்க. நீ இதோட நிறுத்திக்க. உன் வாய்ப்பேச்சு வீரமெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, சரியா? விவாதத்துக்கு நான் தயார். நீ எப்ப வேணாலும் நீ கோயம்புத்தூர் வா அல்லது உன் ஆளுகள் அனுப்பு, நான் பதில் சொல்றேன்.